ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் காய்கறிலாம் சாப்பிட மாட்டேங்குதா? அதுக்கு இப்படி மட்டனோடு சேர்த்து காய்கறிலாம் சேர்த்து ஒரு குழம்பு வச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு மட்டன் வந்து இந்த எலும்பு கறியுமா வாங்கிட்டா நல்லாயிருக்கும். இது காய் வந்து கத்திரிக்காய், பீன்ஸு, அவரைக்காய், பீர்க்கங்காய், அப்புறம் நூக்கல், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி இப்போ போடுற காய் இதுதான். இதில் வந்து சொரக்காய், சௌச்சௌ அந்த மாதிரி எல்லா காயுமே சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை தவிர்த்து மற்ற காய்கள்லாம் சேர்த்துக்கலாம். கேரட் எல்லாமே சேர்த்துக்கலாம். கறியோடு போடும்போது அந்த காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல வந்து வானல் குக்கர் வச்சு பட்டை போட்டு தாளித்து, வெந்தயம், ஜீரகம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு போட்டு வெங்காயத்தை போட்டு முதல்ல தாளித்து விட்றணும். தாளித்து விட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பூண்டு, இது ஒரு 10 பல் பூண்டு எல்லாமே சேர்த்து ஒரு வணக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மட்டனை சேர்க்கணும். தக்காளி வந்து அப்புறம் சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி சேர்த்தோன்னா தண்ணி சத்து வந்துடுமா, மட்டன் சூரில் கிண்ட முடியாது. அதனால் மட்டனை போட்டு அந்த வெங்காயத்தோட சூரில் கிண்டிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா இது ஒரு 1/2 கிலோ மட்டன். அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் 2 போட்டிருக்கேன். இது இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு அது மாதிரி பெரிய வெங்காயம் 2, ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் வந்து தக்காளி வந்து பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளி. கறியை நல்லா சூரில் கிண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளியை சேர்க்கணும். நல்ல எனக்கு அதே கறியை முதல்ல கிண்டிடுறோமா, அதனால தக்காளி சேர்த்து தண்ணி நல்லா தாராளமாக சேர்க்கணும். ஏன்னா இந்த தண்ணியை வடித்து நம்ம காய் வேக வைக்க போகிறோம். இது நல்லா நிறையா ஊற்றி பாதி தண்ணியை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். இதிலே காய் வேக வைக்கும்போது அந்த காய் இந்த சத்து இழுத்து வேகும்போது நல்லா காய் டேஸ்ட்டாக இருக்கும். சப்புன்னு இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த காய்கறியை அது வந்து குக்கரில் அந்த பக்கம் தனியாக நம்ம வேக விட்டுறணும். அந்த கறியை வேக விட்டு காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து காய்கறி பூரா இந்த தண்ணியில் வேக வைக்கணும். இது ரொம்ப ஈஸியாக தெரியும். நீங்கள் கறியை தாளிச்சுட்டு அந்த பக்கம் கறி விசில் வரும், இந்த பக்கம் காய் வேகும். அதே தண்ணியில் காய் வேகும். வேகும்போது நம்ம தேங்காய் இதை அரைச்சி இந்த காயோடு சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கறி வெந்தாலும் தூக்கி ஊற்றிட்டா குழம்பு ரெடி ஆகிடும். தேங்காய் வந்து இதுக்கு ஒரு 1/2 மடி தேங்காய், பெரிய தேங்காய். அதில் ஒரு 1½ ஸ்பூனு மல்லித்தூள் தூள் தான் அது. இதை தேங்காயோடு அரைச்சி ஊற்றும்போது நரப்பு இல்லாமல் குழம்பு நல்லா வலுவலுன்னு இருக்கும். அதனால தான் தேங்காயோட சேர்த்து அரைக்கிறது. இந்த மாதிரி புளிக்குழம்புக்கு, கறி குழம்புக்குலாம் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும். தூளையுமே நம்ம தேங்காயோட அரைச்சி ஊற்றும்போது குழம்பு நல்லா கூட்டலாம். 2வது வந்து அந்த நரப்பு இருக்காது, மல்லித்தூளோட நரப்பு இருக்காது. நல்லா நைஸாக அரைச்சி அது இந்த காயோடவே அந்த தேங்காயும் மல்லியும் ஊற்றிடணும். காய் ரொம்ப குழஞ்செல்லாம் வேகக்கூடாது. குழஞ்சி போச்சுன்னா குழம்பு அப்படியே கொண்டாயிடும். அப்படி நெத்தாக இருக்கணும் எல்லா காயுமே. அப்படியே முக்கால் தான் வேகும்போது கறியை தூக்கி ஊற்றி அதோட வச்சுட்டிங்கன்னா அந்த சூட்டில் எல்லா காயும் வந்துடும். நல்லாயிருக்கும். நல்லா காய் குழையட்டுன்னு போட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் கரைஞ்ச மாதிரி குழம்பு டேஸ்ட் இருக்காது. அப்படி காய் தனித்தனியாக கிடக்கணும். எல்லா காயுமே சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கறி சாரில் சேர்ந்து வேகுதா, கறியோடு போடும்போது யாருமே காயை ஒதுக்கவே மாட்டாங்க. எல்லா காயுமே சாப்பிடுவாங்க. இப்போ கறியும் வெந்துருச்சு. கறி ஒரு 6-7 விசில் விட்டால் போதும். அது கறி அந்தந்த கறியை பொறுத்து ஒரு நேரம் நல்லா வேகும், ஒரு நேரம் லேட் ஆகும். வேகலைன்னா அடுத்து 1-2 விசில் விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி இறக்கிட்டோம்னா மல்லித்தலையை போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான நமக்கு வந்து கறி சேர்ந்த கறி குழம்பு, அதாவது மட்டன் சேர்ந்த கறி குழம்பு. இதே மெத்தடில் வந்து சிக்கன் செய்யலாம், சூப்பராக இருக்கும். சிக்கன் குழம்பு இதோட டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவே இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு, மெயினாக சாதத்துக்கு. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா ஒரு புதினா மல்லி துவையல் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்பளம் அந்த மாதிரி எதுவும் ஏன்னா காய் நிறையா இருக்கிறதுனால நம்ம எது வேணாலும் தொட்டுக்கிட்டு சைடிஷாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்றலாம். காய் சாப்பிடாதவங்களும் இந்த காய் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா கறியோடு சேர்ந்து வேகும்போது காய் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.